திருச்சிற்றம்பலம். இறை வழிபாட்டிற்குரிய இந்த இனிய மார்கழி திங்களின் 12ஆம் நன்னாளில் மாணிக்கவாசகப் பெருமான் அருளிய திருவெம்பாவையின் 12வது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும். மார்கழி மாதத்தில் பாவை நோன்பினை நோர்க்கும் கன்னிப் பெண்கள் அதிகாலை பொழுதினில் குளிர்ந்த பொய்கையில் நீராடியபடியே சிவபெருமானின் பெருமைகளை பாடுவதாக அமைந்திருக்கிறது இந்த இனிய பாடல் அமைந்த சூழல். தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம். ஆர்த்த பிறவி துயர்கடனமார்த்தாடும் தீர்த்தன்னர்த்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாளும் குவலயம் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடேலோரெம்பாவாய். பாடலின் பொருள்: நன்மை செய்யும் தில்லை சிற்றம்பலத்திலே ஒரு திருக்கரத்தில் தீயை ஏந்தி ஆடுகின்றான் கூத்தப்பெருமான். நம்மை பிணித்துள்ள பிறவி துன்பம் கெடும்படி நம்மை மகிழ்ச்சியுடன் துள்ளி ஆடுதற்குரிய, அதாவது மொய்யார் தடம் பொய்கை என்ற தீர்த்த வடிவமாக அவன் விளங்குகின்றான். அவன் இந்த நில உலகத்தையும் வானத்தையும் நம் எல்லோரையும் படைத்தும் காத்தும் அழித்தும் விளையாடுகின்றவன். அதாவது ஐந்தொழிலும் சிவபெருமானின் திருவிளையாடல் அல்லவா? அந்த பெருமானினுடைய பொருள் சேர் புகழை பேசிக்கொண்டு கை வளையல்கள் ஒலிக்கவும், இடையில் அணிந்துள்ள மேகலைகளின் ஒளி துள்ளவும், மலர்கள் சூடிய கூந்தலின் மேல் வண்டுகள் ஒலிக்கவும், தாமரை பூத்த பொய்கை நீரை குடைந்து நம்மை உரிமையாக உடைய தலைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து பெரிய சுனை நீரில் நாம் ஆடுவோமாக என்பதாக அமைந்திருக்கிறது இந்த இனிய பாடலின் பொருள். திருச்சிற்றம்பலம்.